கத்திரி வெயில் முடிவுக்கு வந்திருக்கும் நிலையில் வெப்பத்தின் தாக்கம் எப்போது குறையும், தென்மேற்கு பருவமழை எப்போது தொடங்கும் என்பன குறித்த விவரங்களை வழங்க செய்தியாளர் சுபாஷ் காத்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சுபாஷ், கத்திரி வெயில் முடிவடைந்தாலும் வெப்பத்தின் தாக்கம் குறையவே இல்லை. வெப்பத்தின் தாக்கம் நீடிக்கிறதுக்கு என்ன காரணம்? வானிலை ஆய்வு மையம் தரப்புல என்ன சொல்லப்படுது? தமிழகத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு கோடை வெயிலானது மிகவும் அதிகமாக இருந்தது. உச்சபட்ச வெப்பநிலையாக 119 டிகிரியானது திருத்தணியில் பதிவாக இருந்தது எல்லாம் நம் செய்திகளாக பார்த்தோம். தொடர்ச்சியாக நேற்றே இந்த வெப்பநிலையானது மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் குறைந்திருந்தாலும் அதற்கான காலச்சூழல் தற்போது அந்த வெப்பநிலை குறைந்திருந்தாலும் மழைப்பொழிவு கம்மியாக இருப்பதன் காரணத்தினால் அந்த வெப்பமானது அதிகமாக காணப்படுகிறது. வெப்பநிலையை காட்டிலும் அந்த சூட்டின் தன்மையானது அதிகமாக இருப்பதற்கு அதுவே முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, தெற்கிலிருந்து தரைக்காற்றானது வீசக்கூடிய அந்த தரைக்காற்றானது மிக அதிகமாக இருக்கும் காரணத்தினாலும் கடற்காற்று சற்று குறைவாக இருக்கும் காரணத்தினாலும் தான் இந்த வெப்பம் அதிகமாக நாம் பார்க்க முடிகிறது. அதே போல காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதமானது குறைவாக காணப்படுகிறது. இதுதான் முக்கிய காரணமாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். நேற்று அந்த கத்திரி வெயிலில் கூடிய அக்னி நட்சத்திரமானது முடிவடைந்து இருந்தாலும் நேற்று உச்சபட்ச வெப்பநிலையாக திருத்தணியில் 106 டிகிரிக்கு மேலாக வெப்பநிலை இருந்திருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக சென்னையில் 104 டிகிரியாக இருந்திருக்கிறது. இதே போன்றுதான் அடுத்த 24 மணி நேரத்திற்கு இந்த வெப்பநிலையானது பதிவாகக்கூடும், இன்றும் அதே வெப்பநிலை இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தம்பி தமிழரசன், அது மட்டுமல்லாமல் வரும் நாட்களில் அநேகமாக இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்க காலகட்டத்தில் வேணும் என்றால் இந்த வெப்பநிலை குறையலாம். ஏனால் காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த வெப்பம் குறையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இந்த ஆண்டு பார்த்தோம் என்றால் கோடை மழை இல்லாத மாவட்டமாக சென்னை மற்றும் திருவள்ளூர் ஆகிய 2 மாவட்டங்கள் பார்க்கப்படுகின்றன. கோடை மழை இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் இந்த 2 மாவட்டங்களும் இந்த ஆண்டு சந்தித்திருக்கின்றன. இதன் காரணமாக வெப்பம் அதிகமாக இருக்கிறது. பூமியில் இருக்கக்கூடிய அந்த பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய நீரின் அளவும் குறைந்து வருவது கொண்ட காரணத்தினாலும் தான் இந்த சூடானது அதிகமாக காணப்படுகிறது. பகல் நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலை காரணமாக இரவு நேரங்களில் அதில் வெளி உமிழக்கூடிய அந்த வெப்பமானது அதிகமாக இருக்கிறது. அதனால் இரவு நேரங்களில் புழுக்கம் அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரை எப்பொழுதும் ஜூன் முதல் வாரத்தில் தொடங்கக்கூடியதுதான் வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதி தாங்கள் இந்த பருவமழையை எதிர்பார்ப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஏனென்று காரணத்தினால் அரபிக்கடலில் தற்போது குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது உருவாவதற்கான ஒரு சூழல் அமைந்திருக்கிறது. அங்கே ஒரு தடிமனான மேலடுக்கு சுழற்சி நிலவி வருவதால் அதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை மிக விரைவிலேயே இந்த மாத இறுதிக்குள் தொடங்கும். அதாவது புதன் அல்லது வியாழக்கிழமை மே 31 இல்லது ஜூன் 1ஆம் தேதி இந்த வானிலை ஆய்வு மையம் இந்த தேதிகளை குறித்திருக்கின்றன. அன்றே இந்த மழை வருவதற்கான வாய்ப்புகள், தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. தம்பி.